விஜய், விஜய், விஜய் எங்கும் விஜய், எதிலும் விஜய் தான் நம்ம வீடியோவே ஆரம்பிக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு சிஎம் ஆக போற விஜய் அவர்கள பத்தின டாக்ஸ் தான் அதிகமா போயிட்டுருக்கு. அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஸோ காலையிலேயே ஸ்டாலின் அவர்களும் நெறைய சந்தோஷமான விஷயங்கள், ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு கூட எடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அதுக்கான விளக்கமும் விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் விஜய்லாம் சிஎம் ஆக முடியாதுன்ட்டு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுடைய குடும்பத்தினரான அவங்களுடைய சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பல்லவி அண்ட் கீர்த்தனா, ஆல்ரெடி பல்லவி அவங்கள பற்றி பார்த்துருந்தோம். இந்த நிலையில் கீர்த்தனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கீர்த்தனா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, கீர்த்தனாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங், எலெக்ஷன் ரிசல்ட் டைமில் அவங்களுடைய வீட்டில் நடந்த நிகழ்வுகள் அண்ட் விஜய் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஜய் அவர்கள் வின் பண்ணதுமே ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போயிருந்தார். அந்த டைமில் அவங்க கூட உறவினர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அதில் பல்லவி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கீர்த்தனா, ஒரு சிஸ்டர், அந்த ஒரு பாண்டு தான். என்ன தான் ஒரு மாமாவாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அண்ணா தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த சின்ன வயசுலேருந்து அண்ணா தான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லாவே பார்த்துப்பாராம் விஜய் அவர்கள். இப்போ வரைக்கும் அவர் வின் பண்ண அந்த ஒரு மொமெண்ட், அவங்க அப்பாவுடைய மறைவிலேருந்து அவருக்கு கொடுக்குற அந்த ஒரு பூஜையிலேருந்து ரொம்பவே அழுது எமோஷ்னலாக ஆனாங்களாம். உங்கள் பையனை பார்த்துக்கோங்க, உங்கள் பையனை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் கீர்த்தனா அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை அண்ட் யூனிவர்ஸ் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கையாம். அதனால தான் விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த மதம் தான், இந்த கடவுள் தான் அப்படின்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலை. இவர் எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா எல்லா கோயில் குளமாக சுற்றிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு பாரு அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, அதனால தான் எல்லாம் பண்ணுறாருன்னு. ஆனால் அது கிடையவே கிடையாது. அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும், அவர் ஒரு விஷயத்த செய்கிறாரு அப்படின்னாலுமே எல்லா கடவுளையும் போய் பார்க்குறது உண்டாம். அதில் குறிப்பாக வேளாங்கண்ணி மாதாவை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்பவே வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. சாய்பாபா கோயிலெலாம் கூட கட்டி கொடுத்துருக்காரு. இது போல் இருக்கிற மனிதரை தான் இவர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு என்னென்னவோ சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா மதமும் சம்மதமும் அந்த குடும்பத்துக்கு. அவங்க அண்ணனுடைய சிம்பிளிசிட்டியை பார்த்து கண்டிப்பாக இவர் அடுத்த லெவலுக்கு போவாருன்னு சின்ன வயசுலேயே நினச்சாங்களாம். அண்ணா கிடையாதான், மாமா தான், இருந்தாலுமே அவர் என்றைக்குமே எங்களுடைய அண்ணா தான். உங்களுக்கு எப்படி, எங்களுக்கு அதே தான். கனவு நிறைவேறிடுச்சு, நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், பெஸ்ட்டு தான் கொடுக்கணும், மக்கள் நம்புகிறாங்க, நம்ம எல்லாமே நல்லதாக பண்ணணும்ன்ட்டு நிறைய டைம் வீட்டில் சொன்னாராம். ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்ட்டு அப்பாவை கட்டி பிடிச்சலாம் அழுதுருக்காரு. என்ன ஆகுன்ட்டு குடும்பமே பயந்துட்டு இருந்த நிலையில் இப்படிப்பட்ட ரிசல்ட் வந்ததும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருந்ததாம். அவருடைய மகள், மனைவி, மகன், இந்த 3 பேர் தான் ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். அது மக்களாக இருக்கட்டும், குடும்பத்தினராக இருக்கட்டும், எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எடுக்கிற முடிவு எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே இப்போது போயிட்டுருக்காங்களாம். வீட்டில் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாராம் விஜய் அவர்கள். அண்டு விஜய் இப்போ சிஎம் ஆக முடியாதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம், அவருக்கு இன்னும் 6 தொகுதிகள், 6 எம்எல்ஏக்கள் வேணும். இப்படி இல்லைனா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்படி சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜயால் சிஎம் ஆக முடியாது இப்படிலாம் சொல்லப்பட்டாலும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தாரோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லியிருப்பார். அதனால தான் 28 சீட்லேருந்து 70க்கு 67 சீட்டு அவர் வின் பண்ணார். அந்த மாதிரி கண்டிப்பாக 230 தொகுதியாச்சும் இவர் திரும்பவும் எலெக்ஷன் வச்சா வின் பண்ணுவார் இப்படிலாம் சொல்லி அவர் அந்த ரூட்டை தான் எடுக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு 3 நாளாக பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ கொடுக்காததுக்கான காரணம் இவரே சொல்லிட்டாரு. எதுக்கு இப்போ பாதுகாப்பு, நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றும் கிடையாது, ஸோ உங்கள் பாதுகாப்பை அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பே வேணான்னு சொன்னதே விஜய் அவர்கள் தானாம். மற்றபடி கவர்மெண்ட் எந்த ஒரு முடிவு எடுக்கலை. இப்போ கவர்மெண்ட்டே விஜய் தான் ஆக போகிறாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த பேப்பர் பார்த்து படித்தது, எப்போவுமே ஆக்ரோஷமாக பேசுனது, இது எல்லாமே அவருடைய ஆழ் மனசில் இருந்த விஷயங்கள். அண்டு பேப்பர் பார்த்து படிக்கிறதுக்கு முக்கிய காரணம், எந்த இடத்துலையும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது, வார்த்தைகள் தப்பாக போயிடக்கூடாதுன்றதுக்காக கவனமாக அவர் பார்த்து படிச்சிருக்காரு. அதனால தானே தவிர, ஸோ எல்லாருமே விஜய் அண்ணாவை ஏன் தப்பாக பேசுகிறீங்கன்ட்டு அவங்க சிஸ்டர் ரொம்பவே கோவப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு தலைவர் பிடிச்சிருக்குன்னா கொண்டாடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நேரம் மற்றவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை ஏன் தவறாக பேசணும்? இது இப்போ மட்டும் இல்லை, காலங்காலமாக பார்த்துட்டு வரோம். ஒரு ஆக்டரை பிடிக்குதுன்னா இன்னொரு ஆக்டரை பிடிக்கலனா பிடிக்காதவரை பற்றி எதுக்கு பேசணும்? பிடிச்சது இருக்கா,
பிடிச்சிருக்கா? அப்போ அதை பற்றி பேசுங்க. அடுத்து என்னன்னு பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு எங்கே எது நடந்தாலும் அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்ட்டு எதுக்காக மொத்த பழியும் போடுறீங்க? அந்த மாதிரிலாம் யாரும் இருக்காதீங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட்டாகவும் வச்சுருக்காங்க, கோவமாகவும் பேசியிருக்காங்க. உண்மையாலே ஆடியன்ஸ் செய்கிற தவறுகள் தான் இப்போ விஜய் அவர்களை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அவர் செய்கிற செயல்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்கிட்ட வந்து மற்ற கட்சியினர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவர் வந்து தான் போய் மற்ற கட்சிக்கிட்ட போகிறாரு, எங்கே போயிட்டார் அந்த மானஸ்தான், இப்படிலாம் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. அப்படிலாம் யாரும் பேசாதீங்க. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு. இவராக வாலண்டியராக யாரையும் போய் சந்திக்கல. இவர் சிஎம் ஆக போகிறாருன்ற ஒரு பயத்தில் மற்றவங்க எல்லாருமே, குறிப்பாக திமுக கூட கூட்டணியில் இருந்த ஒரு முக்கியமான கட்சி வந்து இவர் கூட தான் சேரணும்னு ஆசைப்பட்றாங்களே தவிர இவர் வாலண்டியராக போயிட்டு யாருக்கிட்டையும் சேரணும்னு நினைக்கவே இல்லை. இவர் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவர் நினச்சிருக்காரு. இந்த நிலையில் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. மகளிர் உதவித்தொகை வந்து 2500 நீங்கள் இந்த டைமில் கொடுக்க முடியாது, அதுக்கு சாத்தியமே இல்லை, அதனால் நான் கொடுத்த 1000 ரூபாவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 சிலிண்டரும் கொடுக்க முடியாது, சாத்தியமே இல்லை, ஒரு சிலிண்டராச்சும் கொடுக்க வழியை பாருங்கள். இப்படி கேலி கிண்டல் பண்ணுற வகையிலையும் 6 மாதத்துக்கு நாங்கள் வந்து அவரை தொந்தரவே பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தொந்தரவே பண்ணாலும் விஜய் அவர்கள் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் சைலண்ட்டாக இருந்து என்ன விஷயங்களை சாதிக்கணுமோ அதை சாதிப்பார். அதுக்கு உதாரணமாக தான் இப்போது ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு சொன்னவங்க 100க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பிடிச்சி இப்போது நெக்ஸ்ட் ஆட்சியே அவங்க தான் பிடிக்க போகிறாங்க. அதனால் இப்போ இவர் திடீர்னு சிஎம் ஆகிட்டாருன்னா அப்போ சிஎம் பற்றி யாருன்னா தவறாக பேச முடியுமா? அதனால் யாரும் எந்த வார்த்தைகளும் விடாதீங்க. என்ன பண்ணணும், என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து சில பேர்லாம் திரும்பவும் தற்குறி, அணில் இது போலலாம் ஏன் சொல்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த வின் பண்ண அந்த மொமெண்ட்டை ஏற்றுக்க முடியாத சில பேர் இப்படி பேசலாம். கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகுறதுல எந்த ஒரு தடையும் இருக்காது. என்ன தான் தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்து அவர் சிஎம் பதவியில் இருப்பார். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லும் போது கண்டிப்பாக அவருடைய குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் அவருக்கு ஓட்டுப்பட்ட எல்லாருடைய கண்களும் கலங்குன்றதை மட்டும் நம்பிக்கையோடு சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் இது போல் விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக கமெண்ட் பண்ணுறவங்க, தவறாக பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.